கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலை வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் தினமும் வேதத்தின் ஒரு அதிகாரங்களை தியானிக்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த புதிய நாளை காண செய்த கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளின் கால வேளையிலே ஆதியாகமம் 26 4 அதிகாரத்தின் 2வது பகுதியை தியானிக்கப் போகிறோம். உண்மையுள்ள வேலைக்காரன். ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்கும் படலத்தை அவன் ஆரம்பிக்கிறான். நேற்றைக்கு நாம் தியானித்தோம். தன் சொந்த ஜனத்தில் இருந்து, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனத்திலிருந்து ஈசாக்குக்கு பெண்ணை தேட அவன் தீர்மானித்தான். இன்றைக்கு ஆபிரகாமிடத்தில் இருந்த வேலைக்காரனாகி இருந்த, அவனுடைய வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருந்த அந்த மனிதனை அழைத்து ஆபிரகாம் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வேலைக்காரனை குறித்து நாம் தியானித்தால் அவன் ஆபிரகாமுக்கு உண்மை உள்ள வேலைக்காரனாய் இருந்தான். இன்றைக்கும் வேலைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுதே பலரிடத்தில் இந்த உண்மை கேடை நாம் பார்க்க முடிகிறது. வேலைக்கு அழைத்து வைத்திருந்தால் அவர்கள் வேலையை செய்வதை விட்டுவிட்டு மற்ற காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். கடந்த நாட்களில் கூட ஒரு மருத்துவர் இப்படி வருத்தத்தோடு பேசினார். தனக்காக ஒரு வேலைக்காரனை, ஒரு டிரைவரை வைத்து அவர் பல ஆண்டுகளாய் வைத்திருந்தார். ஆனால் கடைசியில் அவனை கவனித்த பொழுதுதான் தெரிகிறது, பலவிதமான ஏமாற்று வேலைகளை அவரிடத்தில் செய்திருக்கிறார். ஏராளமான பண கையாடல், உண்மைக்கேடான நிறைய காரியங்களை செய்ததாக சொல்லி வருத்தத்தோடு பேசினார். ஆம், இன்றைக்கும் வேலைக்காரர்கள் என்று சொல்லும் பொழுதே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபிரகாம் வீட்டில் இருந்ததான இந்த வீட்டு விசாரணை கர்த்தரும் வேலைக்காரனுமாய் இருந்த இந்த மனிதனை பாருங்கள். ஆபிரகாம் தனக்கு சொன்ன வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவன் பிரயாணப்பட்டு போகிறான். மெசபெத்தோமியாவிலே நாகோருடைய ஊருக்கு வருகிறான், அல்லது ஆபிரகாமுடைய சொந்த ஊருக்கு வருகிறான். அங்கே வந்த பொழுது ஆபிரகாம் சொன்ன ஒரு வார்த்தை, என் இனத்தரிடத்திலிருந்து ஒரு பெண்ணை கொள்ள வேண்டும் என்று சொல்லியதுனால இப்பொழுது அந்த உண்மை உள்ள வேலைக்காரனுடைய வாழ்க்கையை பாருங்க. அவன் ஒரு துறவண்டையிலே வந்து நிற்கிறான். அங்கே நின்று கொண்டு அவன் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறான். உண்மையிலேயே ஒரு வேலைக்காரன் என்றால் அவன் எந்த நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆபிரகாமி வீட்டில் இருந்த வேலைக்காரன் ஜெபிக்கிறவனாக இருந்தான். அவன் என்ன சொல்லி ஜெபிக்கிறான் என்றால், அதனுடைய 12ஆம் வசனம், என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானனாகிய ஆபிரகாமுக்கு தயை செய்தரலும். இதோ நான் இந்த தண்ணீர் அண்டையில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது குடியென்றும் உன் ஒட்டகங்களுக்கு வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே உம்முடைய ஊழியக்காரனாக ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்திரலும் என்றான். பாருங்க, ஒரு அழகான ஜபத்தை செய்கிறான். ஆபிரகாம் சொன்ன ஜபத்தை கேட்டவனுக்கு இப்போ ஏதோ ஒரு பிள்ளையை பிடிச்சு கொண்டு போய் கொடுக்கலவன். ஜபம் பண்ணி அந்த பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். அவனுடைய ஜபம் என்ன? அவன் அந்த துறவண்டலை நிற்பானா, அந்த ஊரார் பெண்கள் அந்த துறவில் தண்ணீர் முள்ள வருவார்கள் என்று அறிந்திருந்தான். அந்த வர்ற பெண்கள்கிட்ட எனக்கு தண்ணி தாங்கன்னு சொல்லும்போது உனக்கும் தருவேன், உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன் சொல்கிற பெண்ணு தான் என் எஜமானுடைய மகனுக்கு மனைவி என்று சொல்லி அவன் முடிவு செய்கிறான். இதைத்தான் நீங்கள் செய்யணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். பாருங்கள், அந்த வேலைக்காரனுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அப்படியே அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த காலவெளியிலேயும் நம்ம எல்லாருடைய ஜபமும் இப்படி மாறட்டும். ஸ்தோத்திரம். நாம் ஒரு துறவண்டையில் இருக்கிறோம். அந்த துறவு நம்முடைய இரட்சகராகிய இயேசுதான். வெட்டப்பட்ட துறவு அவர் அண்டையில் நின்று நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு நிச்சயமான பதில் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வரும், மாற்றமே இல்லை. ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? அவன் சொல்லுகிறான் பாருங்கள், வருகிற பெண் எனக்கும் என் ஒட்டகத்திற்கும் தண்ணீர் வார்க்க வேண்டும்.
அப்படியானால் ஆமன் இளையேசனுடைய எதிர்பார்ப்பு என்ன? என் எஜமானுடைய வீட்டுக்கு வருகிறவள் பணிவிடை ஆவி உள்ளவளாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் வீட்டுக்கு வர்றவங்க பணிவிடையின் ஆவியோடு வர்றதில்லை, பெருமையின் ஆவியோடு தான் வருகிறார்கள். எனக்கு அவ்வளோ ஆஸ்தி இருக்குது, எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, எங்கள் வீட்டில் அப்படி வாழ்ந்தேன், எங்கள் அப்பா வீட்டில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன்னு சொல்கிறாங்களே தவிர பணிவிடையின் ஆவியை உடையவர்கள் இன்றைக்கு வருவதில்லை. அதனால்தான் ஏராளமான பிரச்சனைகள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகிறது. இந்த காலவெளியிலேயும் என்னை வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இளையேசர் எதிர்பார்த்த எதிர்பார்ப்பை தான் இன்றைக்கு நாம் எதிர்பார்க்க வேண்டும். அவன் எதிர்பார்த்தது பணிவிடை செய்கிற குணம். அது யாருக்கும் பணிவிடை செய்வேன். அது ஒட்டகமாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். பணிவிடை ஆவி உள்ளவர்கள் ஆபிரகாமுடைய வீட்டிலே வாழ்வதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, நான் பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியிலே அந்த வேலைக்காரனுடைய உண்மையான ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அற்புதத்தை செய்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெபத்தை செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டுக்குள் போகிற ஒரு மருமகளாக அல்லது ஒரு மருமகனாக நீங்கள் இருப்பீர்களானால் பணிந்த ஆவி உள்ளவர்களாய் இருங்கள். அது உங்களை மேன்மையாக வைக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த காலவெளியில் தந்த நல்ல தியானத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமுடைய வேலைக்காரனைப் போல நாங்களும் உண்மை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். வார்த்தையை கேட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.